விடியலே வா என்ற தொடரில் மனமே மனமே நிகழ்ச்சியிலே இன்றைக்கு தலைமுறை இடைவெளி என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது ஆங்கிலத்திலே ஜெனரேஷன் கேப் என்று சொல்வார்கள். இந்த தலைமுறை இடைவெளி என்பது நிஜமாகவே பேசப்படுகிற அளவுக்கு, அது சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறதா, இல்லை ஊடகங்களும் மற்றவர்களும் இதை மிகைப்படுத்தி காட்டுகின்றனவா என்பதை பற்றி பார்க்க வேண்டும். ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எப்படி பல விஷயங்களிலே கருத்து ஒற்றுமைகள் இருக்கிறது, அதைவிட பல விஷயங்களிலே எப்படி கருத்து வேற்றுமைகள் இருப்பது, அந்த கருத்து வேற்றுமைகளினால் ஏற்படுகிற அந்த இடைவெளி எப்படி அவர்களுடைய வாழ்க்கை நிலையை பாதிக்கிறது என்பதை பற்றி பார்ப்பது தான் தலைமுறை இடைவெளியின் நோக்கம். பலவிதமான திரைப்படங்களும் இதை பற்றியெல்லாம் வந்திருக்கிறது, ஊடகங்களிலும் வந்திருக்கிறது, கதைகள் வந்திருக்கிறது, கட்டுரைகள் வந்திருக்கின்றன. பல நேரங்களிலே பார்த்தால் நம்முடைய நாட்டிலும் இந்த தலைமுறை இடைவெளி என்பது இருக்கத்தான் செய்கிறது. மேலை நாடுகள் அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகபட்சமாக இல்லாவிட்டாலும் கூட தலைமுறை இடைவெளி என்பது வளர்ந்து வருகிற நாடாகிய நம்ம நாட்டிலும் வேறு விஞ்ஞானபூர்வமாக அறிவியல் பூர்வமாக முன்னேறி வருவதால் ஏற்படுகிற தாக்கத்தின் காரணமாகவும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிக அளவில் தென்பட தலைப்படுகிறது. இந்த தலைமுறை இடைவெளி என்பது பார்க்கும் பொழுது இரண்டு சாரார், ஒன்று பெற்றோர்கள் அல்லது முதியவர்கள், மற்றவர்கள், இன்னொன்று அவர்களுடைய குழந்தைகள், வாரிசுகள். இரு தரப்பினரும் தாங்கள் செய்வது தான், தாங்கள் நினைப்பது தான், தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதுதான் சிறந்த வழி, இதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லது நல்லதை புரிந்து கொள்ளாமல் கெட்டதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற ஒரு குறைபாடு இரண்டு பாலருக்குமே இருக்கிறது. பெரியவர்கள் நினைக்கிறார்கள், நான் எப்படி படித்தனோ அந்த காலத்தில் அப்படி என் பையன் படிக்கவில்லை, நான் எப்படி என்னுடைய பெற்றோர்களிடம் மரியாதையாக இருந்தோனோ கட்டுப்பாடு இருந்தோனோ அப்படி இருக்கவில்லை என் பிள்ளைகள், நான் எப்படி கஷ்டப்பட்டு விளைந்தேனோ அப்படி கஷ்டப்படவில்லை, நான் எப்படி சிரத்தையாக படித்தேனோ அப்படியெல்லாம் படிக்கவில்லை, அப்படி என் பிள்ளையும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளே நிரப்பட்ட ஏற்பட்ட இடைவெளி நிகழ்ச்சிகள் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. பெற்றோருடைய வாழ்க்கை தரம் அவருடைய பெற்றோர்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் உயர்ந்துவிட்ட நிலையை பார்க்கிறோம் வளர்ந்து வருகிற நாடுகளிலே. ஆகவே இவருடைய வாழ்க்கை தரம் வளர்ந்துவிட்ட பிறகு அதற்கேற்றாற்போல் அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளும் எண்ணங்களும் வித்தியாசப்படுகின்றன. ஏன் அவர் 5-8 கிலோமீட்டர் நடந்தே செல்ல வேண்டும், அப்படித்தான் நான் படித்தேன் என்று அப்பா சொன்னால், ஏன் நான் பஸ்ஸிலே செல்கிறேன், ஸ்கூட்டரிலே செல்கிறேன், இல்லது பக்கத்தில் இருக்கிற நல்ல பள்ளியிலே செல்கிறேன் என்று பையன் சொல்வது, அப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட்டு வளர்ந்தால் தான் உனக்கு தெரியும் என்று சொல்வதிலே அர்த்தமில்லை. இவன் நான் பக்கத்தில் இருக்கிற பள்ளியிலே செல்ல வேண்டும், அந்த பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கும் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேண்டும் என்று கேட்பது இவருடைய வாதமாக இருக்கிறது. ஆக இதுதான் இரண்டு பேருக்கும் தலைமுறை இடைவெளி இருக்கிறது. இவர் நினைப்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் நினைப்பதை இவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறார்கள். நான் அந்த காலத்திலெல்லாம் வாய்ப்பாடு படித்து கணக்கை 16வது வாய்ப்பாடு வரை தலைகீழாக சொல்லுவேன். இப்படி ஒன்றும் சொல்லவில்லை, எதற்கெடுத்தாலும் கால்குலேட்டரும் கம்ப்யூட்டரும் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது அது காலத்தின் கட்டாயம். அந்த காலம் மாறிவிட்டது, கணினிமயமாகிவிட்ட காலத்திலே இந்த காலத்திலே எல்லாம் புத்தகங்களெல்லாம் கம்ப்யூட்டரில் படிக்க வேண்டிய காலம், அச்சிலே ஏறாமலே படிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட காலத்திலே நான் இருந்தபடி பார்த்தால்தான் நல்லது, நான் செய்தபடி செய்தால்தான் நீ முன்னுக்கு வருவாய் என்று நினைப்பதும் பெற்றோர்களுடைய தவறு. இன்றைக்கு எப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, எப்படி விஞ்ஞான யுகம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறது, அவருடைய கல்வி நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, அவருடைய உத்தியோகபூர்வமான நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது, எத்தனை விதமான வேறுபட்ட உத்தியோகங்கள் வேலை வாய்ப்புகள்லாம் இப்பொழுது பெருகி வருகிறது. என்றைக்குமே ஏதோ அரசாங்க உத்தியோகம்தான் நிச்சயம், அரைக்காசு உத்தியோகம் என்றாலும் அரசாங்க உத்தியோகம்தான், அது போவதற்கு தான் வழி செய்ய வேண்டும் என்று நீ ஏன் அரசு உத்தியோகத்துக்கு செல்லவில்லை, அதற்கே உன்னை தயார் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்தி, அப்படி இல்லை என்றால் சொல்ல வச்சு கேட்க மாட்டேங்கிறான், நீ எங்கே உருப்பட போகிறாய் என்று சொல்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவன் அரசு உத்தியோகத்தில் நீ கிடந்து கஷ்டப்பட்டது பற்றாதா, நான் எத்தனையோ வழிவகைகள் இருக்கிறது, நான் பெரிய ஆளாக மாறி காட்டுகிறேன் என்று இவருடைய எண்ணப்போக்கு இருக்கிறது. இப்படி இருவருடைய எண்ணங்களும்
அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய செயல்களும் மாறி மாறி காணப்படுகிறது. இதனால் ஏற்படுகிற அந்த கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வார்களே, கருத்து வேறுபாடுகள், அந்த கருத்து வேறுபாடுகள் இருவரிடையும் மனக்கசப்பை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களிலே படித்த நல்ல காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளுகிற பெரியவர்களாக பெற்றோர்களாக இருந்தால், மாறி வருகிற காலத்திற்கு ஏற்றாற்போல் அவனும் மாறிக்கொள்கிறான், அதை நாம் விட்டுத்தான் பிடிப்போம், ஆனால் பார்த்துக்கொள்வோம் என்று இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறார்கள். பல நேரங்களிலே பெற்றோர்கள் அப்படி இருப்பதில்லை, இவராக அனாவசியமாக கெட்டுப்போய் விடுகிறான் என்று. இந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொழுது இளைஞர்களும் பல நேரத்திலே கெட்டுப்போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதை மறந்து அந்த தவறான வழியிலே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஏனென்றால் போட்டி பொறாமை நிறைந்த உலகத்திலே பல்வேறு நேரங்களிலே எல்லோரும் வெற்றிகரமாக வருவார்கள் என்று சொல்லிவிட முடியாது. பல நேரங்களிலே பலவிதமான காரணங்கள் ஒருவனுடைய மனிதனை மேலே கொண்டே வருகிறது. ஆக எந்த நேரத்திலே நாம் சறுக்கி விடுவோமோ என்று தெரிந்து, எது நம்முடைய வெற்றிக்கு நல்ல வழி என்று தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கொண்டானால் நிச்சயமாக இளைஞர்கள் நல்ல வழியிலே வர முடியும். தான் செய்கிற வழியிலே தான், தான் நினைக்கிற வழியே தான் தன் பிள்ளையும் வர வேண்டும் என்று நினைத்து மற்ற வழியிலே சென்றாலே அவன் தவறு என்கிற அந்த மனோப்பக்குவத்தையும் பெற்றோர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இந்த இருவருக்கிடையே ஒரு உடன்பாடு, ஒரு காம்ப்ரமைஸ் வந்தால்தான் இந்த தலைமுறை இடைவெளியை குறைக்க முடியும். தலைமுறை இடைவெளி என்பது இருக்கத்தான் செய்யும், இருக்க வேண்டும். ஆனால் அதுவே மிகைப்படுத்தி கருத்து வேறுபாட்டை ஏற்படுத்தி காரியங்கள் கெட்டி குட்டிச்சவராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம்.